வந்து இந்த பேட்டி கொடுக்குறோம். எங்களோட நிலத்தை வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேறு ஒரு சிரஞ்சீவி, சக்கரவர்த்தி, சௌமியான்றவங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் 4 வருஷமாக அனுபவத்தில் தான் இருந்தோம். அப்போவே ஒரு பிரச்சனை ஆகிட்டு இந்த பொன்மணின்றவர் வந்து நிலத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினார். நாங்கள் நிலத்தை கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக எங்களுடைய அனுபவத்திலேருந்து வந்தது. இப்போ சமீபத்தில் நேற்று இருந்து எங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனையை தூண்டுதல் பண்ணி அந்த பொன்மணின்றவர் அவங்க தம்பி சிரஞ்சீவி, சக்கரவர்த்தி, சௌமியா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த நிலத்துக்கு போகிற வழியெல்லாம் அடைச்சிட்டு எங்கள் நிலத்தை வந்து திரும்ப எங்களுக்கு கொடுத்துடணும், செஞ்சிடணுன்ற மாதிரி மறைமுகமாக எங்களுக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாரு. நாங்கள் நிலத்தை கொடுக்குறதுல எந்த வித உடன்பாடும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நிலம் வேணுன்றதுக்காக தான் வாங்கினோம். இந்த வழியை போகிறதுக்கு வரத்துக்கு தடுக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு முன்னின்று அதை எடுத்து எங்களுக்கு பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் சார். பொன்மணின்றது திமுக பிரமுகர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தான் சார். அவருக்கும் அந்த நிலத்தை விற்றவங்களுக்கும் அண்ணன் தம்பிங்க. அவங்க சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அது மாதிரி உறவின் முறை இருக்குது. அன்னைக்கு நிலம் வாங்கும்போது நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அன்னைக்கு அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபா விற்கிது. அவங்க சொல்கிறது நாங்கள் அந்த 1 கோடியை கொடுத்தாக்கா நீங்கள் எங்கள் நிலத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை மிரட்டுறாங்க சார். இந்த நிலத்தை கொடுக்கும்போது எல்லாம் பட்டா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் பத்திரம் பட்டா எங்கள் பேரில் இருக்குங்க சார். இது சம்மந்தமாக எதனா கோர்ட்டு கேஸ் எதனா போனீங்களா? கோர்ட் இது வந்து நாங்கள் சக்கரவர்த்தின்ற ஒரு சின்ன தாத்தா வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது இப்போ யார் மேலே போட்டிருக்காருன்னா சக்கரவர்த்தி மேலே தான் போட்டிருக்காரு. அவன் தான் எங்களுக்கு ஏமாற்றி நிலத்தை விற்றுட்டுருக்கான் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. ஆனால் எங்கள் மேலே எந்த இதுவும் இல்லை. நாங்களும் அந்த கேஸை யார் தீர்த்து கொடுக்கணும்னா சக்கரவர்த்தி தான் தீர்த்து கொடுக்கணும். ஆனால் அந்த சக்கரவர்த்தி, சிரஞ்சீவி, சௌமியா இவங்க தான் வந்து இந்த நிலத்துலேயே உள்ளே போகாமல் இந்த வழியை அடைச்சிட்டு அவங்க பொன்மணி பேரில் அவங்க சப்போர்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அரசியல் பலத்தை யூஸ் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க சார். இந்த வழி விடாமல் தடுக்கிறாங்க. ஆர்டிஓ, தாசில்தாரில் எங்களுக்கு இதை முன்னாடி நின்று எங்கள் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும்.